ஹாய் எவ்ரிவன், நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஆப் நேம் தான் பைமோட். இதில் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் வெளியே வாங்குகிற ப்ராடக்டை விட நம்ம பைமோட் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மந்த் எண்டில் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். ஹாய் எவ்ரிவன், ஒரு சின்ன கிராமத்தில் சரோ என்ற ஒரு ஆண் இருந்தான். அவன் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களை கொண்டாடும் குணம் கொண்டவன். ஆனால் மற்றவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான், எதிலும் நல்லதை மட்டும் காண்பான். ஒரு நாள் சரோ தோழி கல்பனா அவளிடம் கேட்டார், நீ எப்போது இப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் ஒரே நல்ல விஷயங்களே நடக்கிறதா? சரோ சிரித்தான். இல்லை கல்பனா, என்னுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு பக்கம். நம்முடைய மனதில் உள்ள நல்ல நம்பிக்கைகள் மட்டுமே நமக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும். என்னிடம் என்ன இருக்கிறது அதை பார்ப்பதுதான் என் பழக்கம். அதை தொடர்ந்து சரோ ஒரு சிறிய கதை சொன்னான். ஒரு நாள் நான் ஒரு பண்டிகைக்காக நான் சமைத்து வைத்த சிற்றுண்டி முழுவதும் எரிந்து போனது. முதலில் நான் கோபமடைந்தேன். ஆனால் அடுத்த நிமிடம் நான் நினைத்தேன், மாமியார் வீட்டிலிருந்து மிக அருகிலேயே ஒரு சிறிய கடை உள்ளது. அதில் இந்த பழங்கள் என் குடும்பத்திற்கு தேவையானதை பூர்த்தி செய்யும். அந்த விஷயத்தை உணர்ந்தவுடன் நான் சமாதானமாகினேன். வாழ்க்கையிலும் எப்போதும் நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அன்று கல்பனா சரோவின் மனப்பாங்கை புரிந்து கொண்டு அவளுக்கு தனது வாழ்க்கையை நன்றாக காணத் தொடங்கினாள். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, அதாவது கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னென்னா, வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கண்டு கொள்வது என்பது ஒரு கலை. எதை இழந்தாலும் என்ன உள்ளது என்பதை கொண்டு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது நம்மை வாழ்க்கையில் முன்னேற்ற வைக்கும் அப்படின்னு இந்த கதையில் சொல்கிறாங்க. நம்ம இல்லாத விஷயத்தை நினச்சி நெகட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்கிறத விட நம்மள்ட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நினச்சி ஹாப்பியாகணும். சப்போஸ் நம்ம கையில் இருக்க எந்த ஒரு விஷயம் நம்ம கை நழுவி போனாலும் அதை நினச்சி நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. போனதை போட்டு இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். இதுதான் சரோ தன் தோழியிடம் அவன் என் வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு, என் மைண்ட் செட்டை நான் இப்படி தான் மாற்றிப்பேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்டான கல்பனாட்ட சரோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கலாம். Tata, bye bye.